உள்ளவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவாசத்தில் பிரேமாந்தினி மெதாசல பிரீத்தியின் சிற்றனாக்கியல மங்காதானுவா. இந்த நாளில் ஒரு காரியத்தை பார்க்க போறோம். மெதாசி அப்பிக் சிதுவேம பலண்டனுவா. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. மத்தேயு சுபாரச்சிபத்தே 5වෙනි පරිච්ඡේදයේ 5වෙනි වචනේ කියනවා. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். මොලොක්ගුණ ඇත්තෝ ආශිර්වාද ලද්දෝය මක්නිසාද ඔහු පොළව උරුම කරගන්නෝය. பாருங்க, சாந்த குணம் இருக்கிற நேரம் நாங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. අපිට මොලොක්ගුණ තිබ්බනම් අපි මේ පොළව උරුමක් කරගන්නවා කියලා වචනේ කියනවා. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாங்க சாந்தம் இல்லாம அவசரப்படுறது நிமித்தமாய் அநேக காரியங்களை நாங்க இழந்து போய் விடுகிறோம். අපි සමහර කාර්යයන් තුළ වෙලා සංසුන්ව ඉන්නේ නැති නිසා අධිශයෙන් කරන නිසා අපි කාර්යයන් අයිමි කරගන්නවා. ஏதோ ஒரு காரியத்துல நாங்கள் பேசக்கூடாது இருக்கிற இடத்துல நாங்கள் அவசரப்பட்டு பேசுறதுனால அநேக காரியங்கள் எங்களை விட்டு கடந்து போய் விடுகிறது. අපි සමහර ස්ථානන් වල කතා කරන්න හොඳ නැති වෙලාවන් තුළ අපි අධිශයෙන් කතා කළ ඒ කාර්යයන් වෙනවා. எங்களை சுத்தி அநேக கோபமான சிச்சுவேஷன் வரும். අප වටා ඒ කෝපය ඇති වෙනා වාතාවරණය නැති වෙනවා. அவசரப்படக்கூடிய தக்கதான காரியங்கள் எங்களை நோக்கி வரும் தான். ඒ අධිශ වෙනවා ඒ කාර්යයන් අපට එනවා. ஆனா நாங்க சாந்த குணமா இருந்தா நாங்க பாக்கியவான்களாய் மாறி விடுவோம். නමුත් අපි සංසුන්ව නිහඬව සිටියා නම් අපි භාග්‍යවන්තව ஏன் සිටිනවා. அப்படின்னா நாங்கள் ஒரு காரியத்தை சுதந்தரித்து கொள்ள நம்மளுக்கு சாந்த குணம் அவசியம். අපි කාර්යයක් කළ උරුමක් කරගන්න ඇවිල්ලා අපිට සංසුන් බව අවශ්‍යයි. ஏன்னா வேதம் சொல்லுது நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் அப்படின்னு சொல்லப்படுது. වචනය කියලා මොළොක් ගුණ ඇත්ත ඇවිල්ලා භාග්‍යවන්තය කියලා. அப்ப நாங்கள் நீடிய சாந்தம், அந்த சாந்தம் பொறுமை இருந்தா நாங்கள் செம்மையானவர்களாய் மாற்றப்படுவோம். අපිට ඉවසීම තිබ්බනම් අපි දේ උරුමක් කරගන්නවා. நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கிற நேரம் අපි ඉවසීම වැනි ගුණාංගය තුළ සිටින විට ராஜாவின் இருதயத்தை நாங்க என்ன செஞ்சிடலாம், கைப்பற்றி கொள்ளலாம், இலக பண்ணும் அப்படின்னு நீதிமொழிகள்ல நாங்க வாசிக்கிறோம். ඒ රජාගේ ඇවිල්ලා ඇතුළන්තය තුළ අපි ඒක අල්ලගන්න පුළුවන් කියලා වචනය කියනවා. அப்ப இன்னைக்கு சாந்த குணத்தினால நாங்க எதையுமே சாதிக்க முடியும். අපිට සංසුන් බව ඉවසීම වැනි කාර්යයන් තිබ්බොත් කුමක් දේ වුණත් අපි උරුමක් කරගන්න පුළුවන්. பாருங்க, மோசே சாந்த குணம் உள்ளவன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. මෝසෙස් ඇවිල්ලා ඉවසීම ඇති පුද්ගලෙක් කියලා වචනය කියනවා. அப்படி இருக்கிற மோசேயே ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஜனங்கள்ல நச்சரிப்பு தாங்க முடியாம கண்மலை நோக்கி அடிச்சிட்டாரு. මෝසෙස් මැවිලා යට ඉවසීම නැතුව ජනතාව කෙන්දිරීම බලලා ඒ පර්වතයට ඇවිල්ලා ගැව්වා. ஏன்னா அதனால அவருக்கு அவர் சுதந்திர தேசத்துக்கு போக முடியாம போயிருச்சு. ඒක නිසා ඒ උරුමක් කරගත්තව දේශයට යට යන්න බැරි වුණා. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறோம். අපි ගොඩක් වේලාවට අපේ පොරොන්දු ඇවිල්ලා උරුමක් කරගන්න බැරුව සිටිනවා. ஆசீர்வாதங்களை சில நேரம் சுதந்திரித்து கொள்ள முடியாம இருக்கிறோம். සමහර ආශිර්වාදයන් උරුමක් කරගන්න නැතිව සිටිනවා. எங்களுக்குன்னு உரியதை சில நேரம் சுதந்திரிக்க முடியாம இன்னைக்கு தாமதமாகிக்கிட்டு இருக்கு. අපිටම කියලා තිබෙනව කාර්යය උරුමක් කරගන්න බැරුව ඒක පහුවෙමිත් තිබෙනවා. அது ஏன் அப்படின்னா சில நேரம் நாங்க அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யறதுனாலதான். එහෙනම් අපි අධිශයෙන් කරන්නව කාර්යයන් නිසා இன்னைக்கு சாந்த குணமா இருக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. අපි මොළොක් ගුණයට අපි ඇවිල්ලා අපේ ජීවිතය කැප කරන්න. உங்களுக்குரியதை நீங்கள் கூடிய சீக்கிரம் சுதந்திரித்துக் கொள்வீங்க. ඔයාලට කියන්නව ඒ කාර්යයන් ඉක්මනින්ම ඔයාලා උරුමක් කරගන්න. அதான் சாந்த குணம் உள்ள ஒரு பாக்கியவாங்க, அவங்க பூமியை சுதந்திரிப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. එතම වචනය කියන්නේ මොළොක් ගුණ ඇත්ත භාග්‍යවන්තය ඔයාලා පොළොව උරුමක් කරගන්නවා කියලා. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ඔයාලා කැප කරන්න. சாந்த குணமா இருக்க ஒப்பு கொடுங்க. ඒ මොළොක් ගුණයව සිටින්න ඔයාලා කැප நீங்க කරන්න. பாருங்க, எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகராய் மாறிடுவீங்க. ඔයාලා සියල්ල උරුමක් කරගන්නවා ඒ ලෙස වෙනස් වෙන්න යනවා. நாங்க ஜெபிப்போமா? අපි ආඥා எங்கள் කරමු. அன்பு உள்ளவரே, අපගේ ප්‍රේමවන්ත පියාණෙනි, அதனால கடந்த நாட்கள்ல சாந்த குணம் இல்லாம அவசரப்பட்டு அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம் ஐயா. ගෙවේ දවස්වල අධිශයෙන් කරපු කාර්යයන් නිසා අපි ගොඩක් දේවල් අයිමි කරගන්න இன்னையில පුළුවන්. இருந்த ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு ஆவியினால் அதை பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் நீங்க நிரப்பிடுங்க. ස්වාමිනේ මොළොක් ගුණය තුළ සියලුම දරුවන් ඔබ වහන්සේ පුරවන්න. இத்தனை நாள் இழந்து போன காரியங்கள், මෙතෙක් අහිමි වී ගියව කාර්යයන්, இவர்களுக்குரிய காரியங்கள், මෙයාලට කියලා තිබෙනව ඒ அது කාර්යයන් எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாய் நீங்க மாற்றிடுங்க. ඒ සියල්ල උරුමක් කරගන්න උරුමක් කාර්යයන් ලෙස ඔබ වහන්සේ වෙනස් කරන්න. அதற்கான அந்த சாந்தத்தின் கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிங்க. ඒ ගුණාංගය තුළ ඔබ වහන්සේ පුරවලා ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණෙනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.